கடந்த இந்த 2025ஆம் ஆண்டு கோவை வனக்கோட்டத்தில் மட்டும் 14 யானைகள் இறந்து போயிருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டியது இயற்கை மரணங்கள் எத்தனை, மனிதர்களால் ஏற்பட்ட மரணங்கள் எத்தனை என்பதுதான் கவனிக்க வேண்டும். அப்படி பார்த்தோமானால் இந்த 14 யானைகளில் 2 மின்சாரத்தில் அடிபட்டும் ஒரு யானை சந்தேகத்துக்கிடமாகவும் மரணமடைந்திருக்கிறது. மற்ற யானைகள்லாம் இயற்கை மரணம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மின்சாரத்தில் அடிபட்ட யானைகளும் ஒரு யானை ஒரு மின் கம்பத்தை மோதி கம்பம் சாய்ந்து மின்சார தாக்கி இறந்திருக்கிறது. இதற்கு முன்பு இதே தொண்டாமுத்தூர் பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு விபத்து. ஆனால் யானைகள் மின்சாரத்தை ஏன் கம்பத்தை தள்ள வேண்டும்? அப்படி யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கம்பத்தை தள்ளாத அளவிற்கு அல்லது மின்கம்பத்தில் மோதாத அளவிற்கு புதிய வடிவமைப்புகளை, அதாவது மின்கம்பிகளுக்கு மேலாக தடுப்பு முறைகள், உரைகளை வைப்பது, மின்சாரம் கசியாமல் தடுப்பு உரைகளை அமைப்பது போன்றவற்றை எல்லாம் யோசிக்க வேண்டும். யானைகள் அடிபட உள்ள காரணமான பகுதிகளில் மின் கம்பங்களை இன்னும் கூடுதலாக பலப்படுத்த வேண்டும். இவற்றையெல்லாம் மின்சார வாரியம் செய்ய வேண்டும்.